வணக்கம். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக ஒரு ஞானியோட சிறிய கதை. ஒரு ஞானியும் சீடரும் ஆற்றுக்கு குளிக்க சென்றார்கள். குளிக்கும் பொழுது சீடன் தவறி ஆற்றில் விழுந்து விடுகிறார். விழுந்த உடனேயே ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று சீடன் கத்துகிறார், கதறுகிறார். ஞானி அந்த சீடரை நோக்கி எழுந்து நில் என்று சொல்கிறார். இல்லை, ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று மீண்டுமே அதே குரலை ஒலித்து கொண்டே இருக்கிறார். ஞானியும் திரும்பவும் எழுந்து நில் என்று கூறுகிறார். எழுந்து நில் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஆனால் உங்களுடைய வேதாந்தம் எல்லாம் போதும், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சீடர் கத்துகிறார், கதறுகிறார், தடுமாறுகிறார். உடனடியாக சீடரை நோக்கி ஞானி கனத்த குரலில் முட்டாள் எழுந்து நில் என்று சொல்கிறார். உடனடியாக சீடர் அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அந்த வேகத்தையும் அவர் உள்ளுக்குள்ள இருந்து வந்த அந்த வார்த்தையினுடைய பிரதிபலிப்பும் அவரை அறியாமலேயே எழுந்து நின்று விடுகிறார். எழுந்து நின்றவுடன் பார்த்தால் முழங்கால் முட்டியளவு தண்ணீர் தான் உள்ளது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை உற்று நோக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம், விடுபடலாம் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை உற்று நோக்கி அதை கவனித்து எழுந்து நின்று எதிர்நோக்கினீர்களானால் அந்த பிரச்சனை காணாமல் போய்விடும். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.